பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் முழுக்க மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கின் தீர்ப்பு இன்று வெளியாகிருக்கு. குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படிங்கிறது நீதிபதிகளால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவருக்கு என்ன தண்டனை விதிக்கப்படும், ஆயுள் தண்டனை இல்ல வேறு எதுவும் தண்டனை விதிக்கப்படுமா அப்படிங்கிறது ஜூன் 2ஆம் தேதி தெரிவிக்கப்படும் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இது தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு செய்தி. ஆனா திமுக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ராஜ்யசபா எம்பி வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு இந்த செய்தியை மழுங்கடிக்கும் முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே செய்திகளில் பார்த்திருப்போம். இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற நபர் திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காரு, திமுகவிலே இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூறப்பட்டுச்சு. ஆனா முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இவர் ஒரு திமுகவினுடைய அனுதாபி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே போல அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கூட ஞானசேகரன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், அதே மாதிரி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் எல்லாமே இணையத்துல ரொம்பவே வைரல் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் தான் யார் இந்த சார் அப்படிங்கிற ஹேஷ்டாக்கும் ரொம்பவே வைரல் ஆச்சு. எல்லாருமே போஸ்டர் அடிச்சுலாம் கூட ஒட்டினாங்க. தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா இருந்துச்சு. ஆனா ஒரு சில இணைய கைக்கூலிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இந்த பொண்ணு மேலதாங்க தப்பு, அந்த இரவு நேரத்துல அந்த புதருக்குள்ள அந்த பொண்ணு ஏன் போச்சு, அந்த பொண்ணு மேலதான் ஒட்டுமொத்த தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணையே கார்னர் பண்ணாங்க. அதே போல இந்த வழக்கு இருக்கு இல்லையா, இதனுடைய எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை அதுவுமே லீக் ஆச்சு. இந்த எஃப்ஐஆர் வெளியானதுனால என்ன பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஞானசேகரனால் இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் புகார் கொடுக்க முன் வரல அப்படிங்கிற மாதிரி கூறப்பட்டது. ஏன் அப்படின்னா, அந்த பெண் கொடுத்த வாக்குமூலமும் அப்படிதான் இருந்தது. அவர் யார்கிட்டயோ போன் பேசினாரு, யார் அந்த சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வைரலானது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை இந்த எஃப்ஐஆர் லீக் ஆகாம இருந்தா இந்த வழக்கே வேறு ஒரு திசையில போயிருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சமீபத்துல பொள்ளாச்சி பாலியல் வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாகி இருந்தது. அதுல குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அதே போல ஒரு தீர்ப்பு ஞானசேகரனுக்கும் விதிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு. ஏன் அப்படின்னா, ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிமிலர் டைப்பான கிரைம் தான். சோ ஞானசேகரனுக்கு என்ன தீர்ப்பு விதிக்கப்படும் அப்படிங்கிறது ஜூன் 2ஆம் தேதி தான் வெளியே வரும். இந்த தீர்ப்பு குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் அதிமுக தொடர்ந்து போராட்டம் நடத்தி மாணவியின் குரலாக மக்கள் மன்றத்தில் ஒலித்து வந்து தொடர் முன்னெடுப்புகளின் ஊடாக தன்னிடம் வழங்கப்பட்ட குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. இருப்பினும் மக்கள் மன்றத்தில் இந்த வழக்கு குறித்து ஸ்டாலின் மாடல் அரசு மீது நிலவும் முக்கியமான கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. இந்த வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டது ஏன்? விடுதலை மற்றும் மீண்டும் கைதுக்கு இடையில் என்ன நடந்தது? ஞானசேகரன் வீட்டு படுக்கையறையில் அமர்ந்து பிரியாணி சாப்பிடும் அளவிற்கு நெருக்கமாக இருந்த ஸ்டாலின் அரசின் அமைச்சர் மற்றும் சென்னை துணை மேயர் இந்த வழக்கில் விசாரிக்கப்படாதது ஏன்? எஸ்ஐடியில் பணியாற்றிய டிஎஸ்பி ராகவேந்திரா ரவி ராஜினாமா செய்தது ஏன்? உயரதிகாரிகள் அழுத்தம் என்று வந்த செய்திகளுக்கு என்ன விளக்கம்? இவை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான இந்த வழக்கின் மூல கேள்வியான யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் அப்படியே இருக்கிறது. வழக்கு விசாரணையின் முதற்கட்டம் முடிவதற்குள்ளேயே ஞானசேகரன் தவிர இந்த வழக்கில் யாரும் குற்றவாளி இல்லை என்று எதற்காக ஸ்டாலின் அரசின் காவல்துறை அவசரமாக பிரஸ் மீட் கொடுக்க வேண்டும்? யாரை காப்பாற்ற இந்த வேகம்? பாதி நீதியால் தப்பித்து விடலாம் என்று எண்ணினால் அந்த எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது. காலம் மாறும், காட்சிகள் மாறும். விரைவில் அதிமுக ஆட்சி அமையும். அந்த சார் யாராக இருந்தாலும் கூண்டேற்றப்படுவார். சாரை காக்கும் சார்களையும் உடனேற்றி அவர்களும் நாட்டுக்கு அடையாளம் காட்டப்படுவர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் அந்த சார் அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதா எதிர்க்கட்சி தலைவர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. சோ இந்த நேரத்துல தான் இந்த செய்தி மிகப்பெரிய அளவுல பேசுபொருள் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக திமுக அவர்களுடைய மாநிலங்களவை வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்துல மொத்தமா 6 ராஜ்யசபா எம்பிக்கள் காலியாகுது அடுத்த மாதம். அதற்கான வேட்பாளர் பட்டியலை தான் திமுக இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா இன்னைக்கு ஏன் அறிவிக்கணும், அதுவும் காலையில 10 மணிக்கு எதுக்கு அறிவிக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிகள் இருக்கு. இந்த ஞானசேகரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மழுங்கடிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் கரெக்டா 10 மணிக்கு அந்த தீர்ப்பு வெளியேறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பொது தளத்துல தான் கூறப்படுது. திமுக சார்பில் யார் யாரு மாநிலங்களவை வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவது நபர் வழக்கறிஞர் பி வில்சன் அவர்கள். இவர் ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக தான் இருக்காரு. இவருடைய பதவி காலமும் அடுத்த மாதம் நிறைவு பெற இருக்கு. ஸோ அவர் மீண்டுமே மாநிலங்களவை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. இரண்டாவது நபர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு எஸ்.ஆர். சிவலிங்கம் அவர்கள். இவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். சேலம் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக இப்ப இருக்காரு. ஏற்கனவே திமுக கொங்கு மண்டலத்தில் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல,
அவங்க இன்னுமே அங்க வேலைகளை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. ஸோ அதை ஒட்டி தான் இந்த எம்பி பதவியும் எஸ்ஆர் சிவலிங்கம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படும் பட்சத்தில் கொங்கு மண்டலத்தில் இன்னுமே திமுகவினுடைய வளர்ச்சி அதிகமாகலாம் அப்படின்னு கூறப்பட்டது. இதை மையமாக வைத்துதான் கடந்த முறை அமைச்சரவை மாற்றப்படும் பொழுது கூட பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர்களுக்கு அமைச்சர் பதவியே கொடுக்கப்பட்டது. திமுக 2026 தேர்தலுக்கான வேலைகளை இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எந்தெந்த இடத்துல அவங்க வீக்கா இருக்காங்களோ அந்தந்த பகுதிகளில் வேட்பாளர்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த வில்சன் அவர்களுக்கு ஒரு சீட்டு உறுதியா கொடுத்திருக்காங்க. அதற்கப்புறமா அவங்க வந்து எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இல்லையோ, சேலம் பகுதி, கொங்கு வட்டாரம், அங்க அவர் ஸ்ட்ராங்கா இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பகுதியை சேர்ந்த திரு எஸ்ஆர் சிவலிங்கம் அவங்களுக்கும் கொடுத்திருக்காங்க. மூன்றாவதா ரொக்கையா மாலிக் என்கிற கவிஞர் சல்மா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய டிவி விவாதங்கள்லாம் கலந்துருக்காங்க. அதாவது நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, 3 பேர் திமுக காரங்க இருப்பாங்க, ஒரே ஒரு ஆளு மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர் இருப்பாரு. இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த ஒரு ஆளுக்கு எதிராக பேசுவாங்க, அந்த ஆளை பேசவே விட மாட்டாங்க. அது போன்ற டிவி விவாதங்கள்ல இவங்களுமே ரொக்கையா மாலிக் அவர்கள் அதிகமா கலந்துருக்காங்க. அதே போல இலக்கிய விழாக்கள்லையும் நிறைய கலந்துக்கிட்டு திமுக சார்பில் ஆதரவா பேசுவாங்க. அது இலக்கிய விழாவா இருந்தாலும் திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களை இங்க வைப்பாங்க. தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருப்பதால கவிஞர் சல்மா அவர்களும் மாநிலங்களவை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், என்னப்பா திமுக சார்பில் 4 இடங்கள் காலியா இருக்கு, நீங்க 3 வேட்பாளர்களை தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கான பதில தான் கமலஹாசன் அவர்கள் பூர்த்தி பண்றாரு. அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட கமலஹாசன் அவர்கள் திமுகவுக்காக மிகப்பெரிய பிரச்சாரம் பண்ணாரு. திமுகவினுடைய பிரச்சார பீரங்கியாவே செயல்பட்டாரு. நம்ம சின்ன வயசுலாம் பார்த்திருப்போம், இந்த துணை நடிகர்கள்லாம் திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு பிரச்சாரம் பண்றதை நம்ம பார்த்திருப்போம். அதுபோல திமுகவினுடைய பிரச்சார பீரங்கியா செயல்பட்டதுனால கமலஹாசன் அவர்களுக்கும் எம்பி சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு. கமலஹாசன் அப்படின்னு அவங்க பெயரை குறிப்பிடல. மக்கள் நீதி மய்யம் கட்சியினோட செய்த ஒப்பந்தத்தின்படி நாங்கள் வந்து ஒரு சீட்டை மக்கள் நீதி மையத்துக்கு நாங்க ஒதுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அந்த ஒரு நபர் கமலஹாசனாக தான் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த 4 பேர் இவர்கள் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த முறை எம்பியாக இருந்த வைகோ அவர்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி மறுக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்து என் ராம் இருக்கார்ல, அவருமே வந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கேட்டதாகவும் அவருக்கும் தரப்படலை அப்படின்னும் கூறப்படுது. ஸோ இதனால நிறைய பேர் அதிருப்தியில் இருப்பாங்க. எங்களுக்கு எம்பி பதவி கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி கூட்டணியில இதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே மதிமுக தரப்புல கூறப்பட்டிருந்தது. ஸோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவில் 2 எம்பி பதவிகள் இருக்கு. திமுகவில் எப்படி இந்த சிறுபான்மையரை கவர் பண்றதுக்கு இந்த எம்பி சீட்டை பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி அதிமுகவும் தென் மாவட்டங்கள்ல முன்னாடி இருந்த அளவுக்கு பலமா இப்ப இல்லை அப்படின்னு கூறப்படுது. அதனால அதிமுக தரப்புல தென் மாவட்டங்களை சேர்ந்த யாராவது ஒருத்தங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு கொடுக்கப்படலாம். இன்னொரு எம்பி பதவி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. அதிமுகவை சேர்ந்த மூத்த உறுப்பினர்கள் நிறைய பேர் எங்களுக்கும் எம்பி பதவி வேணும், எங்களுக்கும் ராஜ்யசபா எம்பி பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கோரிக்கை வைத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீர ஆலோசித்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தேமுதிகவும் எங்களுக்கும் ஒரு எம்பி பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒப்பந்தமும் போடல, மக்களவை சீட்டு தான் 5 கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போடப்பட்டது, மாநிலங்களவை குறித்து நாங்க எந்த ஒப்பந்தமும் போடல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா தேமுதிக வந்து இன்னும் நம்பிக்கையா இருக்காங்க, எங்களுக்கு வந்து ஒரு எம்பி பதவி கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி. அதே போல அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவினோட கோட்டால தான் போன தடவை போயிருந்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் தான் அவரை தேர்வு பண்ணியிருந்தாங்க. ஸோ அவருமே பாத்தீங்க அப்படின்னா மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கேட்கறதாகவும் அதற்கு பாஜக மூலமா அவர் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறதாகவும் கூறப்படுது. ஸோ அதிமுகவினோட வேட்பாளர்கள் பட்டியலும் இன்னும் கூடிய சீக்கிரத்துல வெளியே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஜூன் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் பண்ணணும்ல, அதனால இன்னும் கூடிய சீக்கிரத்திலேயே அதிமுக சார்பிலையும் வேட்பாளர்கள் யாரு அப்படின்னு அறிவிக்கப்படலாம். ஸோ அதிமுக சார்பில் யார் யாருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. கருப்போட அணிஞ்சது காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.